ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 அக்கௌண்டன்சியில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் அதில் இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 8. From the following details, calculate the amount that will be shown as subscription in income and expenditure account அப்படிங்கிறாங்க. அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் 2017 வருஷம் 2017ல் how much will be shown as income, அதுதான் கொஸ்டின். ஓகே, how much will be shown as income. சரி, ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுமா? 2016-17ல் வாட் எவர் பிலாங்ஸ் டு திஸ் இயர் ஒன்லி வில் பி ஷோன் அஸ் இன்கம். ஓகேயா? சரி, கொஸ்டின் என்ன இருக்குது பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2015-16ங்கிறது போன வருஷம். ஓகே, இது ப்ரீவியஸ் இயர்னு போட்டுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர். 2016-17ங்கிறது கரண்ட் இயர், CY. ஓகே, 2017-18ங்கிறது அடுத்த வருஷம், ஸோ நெக்ஸ்ட் இயர். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இந்த 60,000 தான் வரும், வேறு எதுவுமே சொல்லேன்னா. ஆனால் அவ்வளோ ஈஸியாக சம் இருக்காது, இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். என்ன இருக்குது பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17 இஸ் 2400. அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்? வர வேண்டிய அமௌண்ட் அர்த்தம். யாரோ ஒருத்தர் இன்னும் கொடுக்கணும், கொடுக்கல. எந்த வருஷத்துக்கு? 2016-17. சரி, இது எந்த வருஷம்? ப்ரீவியஸ் இயரா, கரண்ட் இயரா, நெக்ஸ்ட் இயரா? கரண்ட் இயர். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இன்கமில் சேருமா சேராதா? கரெக்ட், சேரும். அப்போ இதை ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016-17. ஓகே, ரிசீவ்டு இன் 2015-16. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமானது. சரி, 2015-16ங்கிறது ஆஸ் பர் தி ஸ்டேபிள் எந்த வருஷம்? போன வருஷம். கரெக்ட். அப்போ போன வருஷம் ரிசீவ் பண்ணாங்க, அது இந்த வருஷத்துக்கு கணக்கில். எதுக்கு நமக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா போன வருஷம் ரிசீவ் பண்ணாலும் அடுத்த கேள்வி கேட்கணும், எந்த வருஷத்துக்காக கொடுத்தாங்க அவங்க? போன வருஷம் வந்தாலும் அது எந்த வருஷத்துக்கு வந்தது? 2016-17 வந்தது. ஸோ ரிசீவ்டு லாஸ்ட் இயர் ஃபார் 2016-17. சரி, அப்போ 2016-17ங்கிறது எந்த வருஷம்? அதே மாதிரி அவுட் ஆஃப் 3 இயர்ஸில் கரண்ட் இயர். கரெக்டாக? அப்போ கரண்ட் இயரும் ஆட் ஆகும். இப்போ இதுவும் இந்த வருஷத்து இன்கமில் வரும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? இந்த கரெக்ட் எவ்வளோ வரும்னா, இந்த 2016-17ல் வந்து 60,000. ஓகே, தென் ப்ளஸ் திஸ் 2,400 ப்ளஸ் திஸ் 1,000. ஓகேயா? இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன் 60,000 போட்டுருங்க. இதுதான் ஆஸ் பர் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஆட்னு போட்டுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் 2,400. ஓகே, அதுதான் இங்கே பார்த்தோம். ஸோ அதை டிக் அடிச்சுவாங்க. எப்போதும் ஒரு நம்பர் போட்ட உடனே டிக் அடிச்சிட்டா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2015-16 ஃபார் 2017. அதான் முக்கியம். சரி, எந்த வருஷம் ரிசீவ் பண்ணாங்கிறது முக்கியமே கிடையாது. ஓகே, எந்த வருஷத்துக்காக ரிசீவ் பண்ணாங்க? நான் திரும்ப சொல்கிறேன், எப்போ ரிசீவ் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை. ஓகே, எந்த வருஷத்துக்கு வந்தது? அது 2016-17 விச் இஸ் கரண்ட் இயர். ஓகே, அதனால் அதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 1,000 rupees அதையும் டிக் அடிச்சுக்கோங்க. ஸோ இன்கம் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் 63,400. ஓகேயா? இது நோட் என்ன இருக்குது பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2015-16 7,500. கரெக்ட். போன வருஷம் ரிசீவ் பண்ணதும் அண்டு நெக்ஸ்ட் இயர் ரிசீவ் பண்ணதும் do not relate to current year, அதனால் அது வராது. ஓகேயா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் 2,400. இட் ஷுட் பி ஆடட் அப்படின்னு போட்டுரும். ஓகேயா? இது நமக்காக தான் போடுறது நோட்டு. இது நீங்கள் எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. போட்டால் பெட்டர். இட் ஷுட் பி ஆடட் வித் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டியூரிங் த இயர். ஓகேயா? ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் 8. நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.